ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனுடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் பெருகுவதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக, நம்முடைய திட்டங்கள், தீர்மானங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெருகவே பெருக செய்வீர்கள். ஏனென்றால் அவருடைய கிருபையை நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவர் மேலும் அவருடைய கரம் இருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். துதிபலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதிபலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. உங்களை வெறுமையாக்குங்க. நீங்க ஒன்றுமில்லைன்னு அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு தகப்பனை போல உங்களை சுமப்பார். ஒரு தாயை போல உங்களை அரவணைக்கிற கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் கிருபை உள்ளவர் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு பரஸ்பர உறவு வேண்டும். கணவன் தன்னுடைய மனைவிக்கு என்ன விருப்பம், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது என்பதை, அவருடைய சுபாவம் என்ன, குணாதிசயம் என்ன, எல்லாவற்றையும் புரிந்திருக்க வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் ஒருவருக்கொருவர்
புரிந்து கொண்டு திருமண பந்தத்தை சந்தோஷமாக வாழ முடியும். அதுபோலதான் கிறிஸ்துவை நெருங்கி அவருடைய கிருபையை அறிந்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதென்று நீங்கள் சிந்திக்கணும். அந்த சிலுவையிலே தொங்கி நமக்காக பாடுபட்டதை நினைக்க வேண்டும். அந்த அன்பை நினைக்க வேண்டும், மனதுருக்கத்தை நினைக்க வேண்டும், கிருபை காருண்யத்தை நினைத்திருக்க வேண்டும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவையும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் தரும். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த அளவுக்கு அவரை நெருங்கி இருக்கிறீங்க, அவருடைய கிருபையை நாடி எவ்வளவு சார்ந்திருக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும், துன்பம் இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், வறுமை இருக்கட்டும், சோர்வு இருக்கட்டும், முதலாவது அவருடைய பாதப்படியிலே அவருடைய பாதங்களுக்கு கீழாக அமர்ந்து தாழ்த்துங்க, வெறுமையாக்குங்க. கர்த்தர் எல்லா விதமான நற்கிரையும் நமக்கு செய்ய ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அந்த பிசாசானவன் தான் எப்பொழுதும் நம்மை வஞ்சிக்கிறவனாகவே இருக்கிறான். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்க முழங்கால் படியிட்டு உங்களுக்கு என்ன தேவை? கல்விமானுடைய நாவு வேண்டுமா? கல்விமானுடைய உயர்வு வேண்டுமா? முதலாவது அவருடைய கிருபையை நாடி அவருடைய பொற்பாதத்திலே நீங்க சமர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லப்பா, என் வியாதி பெரிதா இருக்கிறதே, அவருடைய பாதப்படியில் அமருங்க. பண கஷ்டமா, கவலையா, கணவனுக்கு மனைவியும் ஒரு பரஸ்பர உறவு இல்லையா? ஆண்டவரே, எங்களை இணைத்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, உம்முடைய திருவுள சித்தம் என்ன? எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு தாழ்த்துங்க. நான் படித்தவன், நான் பணக்காரன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இந்த சகலமும் அவருடையது. அவருடைய பொற்பாதத்தில் நீங்க ஒவ்வொரு நாளும் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை கொண்டு போய் விடுகிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்று என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் கிருபையிலே மாறாதவராயிருக்கிறார். தகுதி இல்லாதவனுக்கு தகுதி அழைக்கிறார். தயவு உள்ளவனுக்கு தயவை கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர். பாருங்க, தாவீது சங்கீதம் 36 சங்கீதத்தை எழுதும் பொழுது ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை தாழ்த்தினாரு. ஆகவேதான் யோவான் 1:16-17 சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. ஆகவே தேவ கிருபை என்பது ஒரு நதியை போன்றது. எப்பொழுதுமே ஒரு நதி தாழ்வான இடத்தை நோக்கி தான் ஓடும். அதே போலதான் மேட்டுமையான கண்களை கர்த்தர். மேட்டிலிருந்து எப்படி அந்த தண்ணீர் கீழே வந்து பாய்கிறதோ அதே போலதான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறபடி இன்றைக்கு உங்களை தாழ்த்தும் போது உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். நோய்கள் எல்லாம் சுகமாக்குவார். மனவேதனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், தற்கொலை எண்ணங்கள் யாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். குடும்ப பிரச்சனை மாற்றி போடுவார். நீங்க தாழ்த்துங்க, அவருடைய சமூகத்துல வெறுமையாக்கி கொடுங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று புலம்பல் புஸ்தகத்துல சொல்லியிருக்கிறபடி அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். ஜெபிப்போம்.
நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி கிருபையை பற்றி கொள்ளும்படியாய் தேவ பிரசன்னம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். என் ஆண்டவர் அவர் தகுதியில்லாதவரை தகுதிப்படுத்துகிறவர், தேவைகள் எல்லாவற்றை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, துக்கங்களை துடைக்கிறவர், கண்ணீரை மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவாதி தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிநபரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிங்கப்பா. நீ பெரியவராய் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.